இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இனியும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 27ஆம் நாள் 13/12/2025 டிசம்பர் மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:21 லக்னம் விருச்சிக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி நவமி இரவு 8:49 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு தசமி வருகின்றது. நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் காலை 10:30 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 வரையிலும், இரவு 10:30 முதல் 12 வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:20 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 12 முதல் 1:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:30 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய பொறுமை சோதனைக்கு உள்ளாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபார விஷயத்துல கவனமாகவும் இருங்க. என்ன ஒரு விஷயத்திலேயுமே திருப்தியாகவும் உணர்வீங்க. தெளிவான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது சாதகமான முடிவுகளாகவும் இருக்கலாம். பணியிடத்துல சில கடினமான சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். சூழ்நிலைகளை திறமையாக கையாள்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல விதண்டாவாதமான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. திருமண உறவுல இன்று கலகலப்பான போக்குடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல மன அமைதியுடனும் உணர்வீங்க. இன்று இருவருக்கும் இடையில பரஸ்பர புரிந்துணர்வுகளும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில தேவையற்ற செலவுகளும் இருக்கும். இது உங்களுக்கு சிறிது வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். இன்று பண விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லதுதாங்க. வேலை வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. குடும்பத்துல பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வதும் நல்லது. குடும்பம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை நிதானமாக எடுப்பதும் நல்லது. ஏதாவது குறை இருந்தாலும் மற்றவர்களிடத்துல நீங்க பேசவும் வேண்டாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய விஷயத்துல நிதானமாக பேசுவதும் நல்லது. லாபமும் இருக்கும். வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். இன்று வேலை விஷயத்துல சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். வியாபாரத்துல பணவரவும் இருக்கும். ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். புதிய நண்பர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. குடும்ப விஷயத்தை பேசவும் வேண்டாம். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய பாதைகளையும் தேர்ந்தெடுக்கவும் செய்வீங்க. உங்களுக்கு என்ற ஒரு லட்சியத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. பிள்ளைகள் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். கைமாறாக வாங்கியிருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல அதிரடியான செயல்களினால போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். நண்பர்களுடைய சந்திப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களினாலும் பங்குதாரர்களினாலும் சின்ன சின்ன சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். சக வியாபாரிகளினால மனதுல சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிரச்சனைகளை எளிமையாக கையாளவும் செய்வீங்க. குழந்தைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்காலம் குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். இன்று உங்கள் சகோதர சகோதரிகளிடத்துல எதிர்பார்த்த நல்ல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப உறவினர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. தொழில் தொடர்பாக குடும்ப உறுப்பினர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். உங்களை விமர்சித்தவர்கள் உங்களுடைய உதவிகளை நாடியும் வரலாம்.
தடைப்பட்டு இருந்து வந்த பணிகளை முடிக்கவும் செய்வீங்க. தள்ளிப்போன சில வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வரவுக்கு ஏற்ப செலவுகளும் இருக்கும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். எதிலும் என்று பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் இருக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளுக்கு ஏற்றவாறு செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சமநிலையான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நண்பர்கள் மற்றும் உடன் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். இன்று மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். பணிகளை எல்லாமே தரமாக முடித்து தரவும் செய்வீங்க. பணிகளை திறமையாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல இனிமையான நேரத்தை செலவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பங்கு வர்த்தகத்தின் மூலமாக பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. பிள்ளைகளிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. இதன் மூலமாக மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. தொழில் துறையில முன்னேற்றமும் இருக்கும். வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். இன்று தொழில இடையூறாக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஒரு முறைக்கு 2 முறை பேசி தீர்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய நலன்ல அதிக அக்கறையும் காட்டுவீங்க. வேலை இடங்கள்ல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். வருமானமும் இருக்கும். தாமதங்களும் நீங்கும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. எந்த ஒரு வேலையிலே இருந்தும் கவனமாக இருப்பதும் நல்லது. தேவையற்ற சஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். இணையதள மோசடிகளின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. வேலை சுமை இருந்து கொண்டே இருக்குங்க. உதவிகள் கேட்டு உறவினர்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில தர்ம சங்கரமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். சின்ன சின்ன ஏமாற்றங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல பாக்கிகளை கவனமாக வசூல் செய்வதும் நல்லது. உத்தியோகத்துல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது தாங்க. எதிர்பார்த்த பணவரவும் இருக்கும். சிலருக்கு பிள்ளைகளின் மூலமாக பணவரவும் இருக்கும். வாழ்க்கை துணையினால செலவுகளும் இருக்கும். மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பங்குதாரர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சில நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நிலம் வாங்குவது தொடர்பான விஷயத்துல ஆவணங்களை முறையாக சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய நிதிநிலை விஷயத்துல கவனமாகவும் இருங்க. மற்றவர்களிடத்துல இருந்து வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். இன்று ஏமாற்றமான மனநிலையும் மாறும். வேலை தொடர்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு சின்ன சின்ன சிரமங்களும் ஏற்படலாம். அதிகாரிகளுடைய ஆதரவை அவ்வளவாக எதிர்பார்க்கவும் வேண்டாம். பலதரப்பட்ட சிந்தனைகளினால குழப்பங்களும் ஏற்படலாம். செயல்பாடுகள்ல ஒரு விதமான ஆர்வமின்மையும் ஏற்படலாம். குழந்தைகளிடத்துல பொறுமையாக இருப்பதும் நல்லது. நிறை குறைகளை பற்றி புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். வியாபார பணிகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். மறதியினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். எதிலும் என்று விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. வாழ்க்கை துணையின் வழியில சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பிரார்த்தனைகள் மற்றும் தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலமாக இன்று தெளிவாகவும் உணர்வீங்க. நம்பிக்கையான சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. பணியில உங்களுடைய நேர்மையான அணுகுமுறை சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணியில உங்களுக்கு பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடனான அணுகுமுறையில நேர்மையாகவும் உணர்வீங்க. இருவருக்கும் இடையில நல்ல உறவு பிணைப்பும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிப்புகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் என்று சிறப்பாகவும் உணர்வீங்க. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று வேலை மற்றும் வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். வியாபாரம் நல்ல முறையிலும் நடைபெறும். தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். குடும்ப விஷயங்கள்ல நிதானமாகவும் கவனமாகவும் முடிவுகள் எடுப்பதும் நல்லது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சில உதவிகளும் செய்வீங்க. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் நீங்கும். பணவரவும் இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். புகழும் செல்வாக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். ஆடம்பர செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கையில் உள்ள பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. எச்சரிக்கையாக வாகனங்களை ஓட்டுவதும் நல்லது தாங்க. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தாயாருடைய ஆதரவுகளும் இருக்கும். பயணங்கள் சிறப்பாகவும் அமையும். வேற்று மதத்தினர் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. மனதில இனம் புரியாத சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். குடும்ப பெரியவர்களிடத்துல பொறுமையாக பேசுவதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். நினைத்ததை சாதிக்கவும் செய்வீங்க. மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். புதிய படிப்பை சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு இது நல்ல வாய்ப்பாகவும் இருக்கும். உங்களுடைய வேலைகளை தீவிரமாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. சிறிய பிரச்சனைகள்ல மன அழுத்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம். இழந்த பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். நல்ல செய்திகளும் வந்து சேரும். மனதளவுல புதிய தன்னம்பிக்கையாகவும் உணர்வீங்க. சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் முடியும். வீடு வாகனங்களை சரி செய்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உத்தியோகத்துல திருப்தியான சூழலும் இருக்கும். சமூகம் தொடர்பான புதிய கண்ணோட்டங்களும் உண்டாகும். தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் மூலமாக பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். அதிகாரிகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கிறாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் செயல்களை பொறுமையுடனும் சமயோஜித புத்தியுடனும் மேற்கொள்வதும் நல்லது. எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். என்ற தேவையற்ற குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை முடிப்பதில் சரியான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவுல நம்பிக்கையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. அவர்களிடத்துல பேசி முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சிகள் கைகூடியும் வரும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனால் சேமிப்பது என்பது சற்று கடினமாகவும் இருக்கும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆழ்ந்து சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சில அதிரடியான நடவடிக்கைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வேலை விஷயத்துல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லதுதாங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய மறைமுக எதிர்ப்புகளும் மாறும்.
குடும்ப பிரச்சனையை மனமிட்டு பேசி முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகன யோகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். பெரியவர்களுடைய ஆசிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். பெயரும் புகழும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு உறவினர்கள் உதவிகளும் செய்வாங்க. குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். தேவையான உதவிகளும் இருக்கும். அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையிலும் இறங்கிவிடவும் வேண்டாம். சில நேரங்கள்ல யாரையாவது எடுத்தெறிந்து பேசிவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் பேசுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்களை எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்துல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவதற்கான நேரமும் கிடைக்கப் பெறுவீங்க. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் கலைக்கட்டும். பிரபலங்களும் அறிமுகமும் ஆவாங்க. நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் அதிசயிக்கும்படியும் நடந்தும் கொள்வாங்க. தொட்டது துலங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தந்தை வழி உறவினர்களினால இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பொறுப்புகளை உற்சாகமாக நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். சில முக்கியமான விஷயங்களை நண்பர்களுடைய உதவிகளுடன் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கமாக செய்யக்கூடிய சில வேலைகள்ல கூட மாற்றங்களும் ஏற்படலாம். புதிய வேலையில சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். கூடுதலாக உழைப்பதின் மூலமாக சரியான நேரத்துல முடிக்கவும் செய்வீங்க. சமூக பணிகள்ல சிறு சிரமங்களும் இருக்கத்தாங்க செய்யும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மாணவர்களுக்கு படிப்பில ஆர்வமும் அதிகரிக்கும். தந்திரமாக செயல்பட்டு சில காரியங்களை முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். கால்நடைகளின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். அரசு சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிந்தனைகள்ல இருந்து வந்த தடுமாற்றங்களும் நீங்கும். எதிர்பாராத சில தனவரவும் இருக்கும். நம்பிக்கையும் மேம்படும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். நண்பர்கள் மற்றும் உடன் இருப்பவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படலாம். பணிகளை திட்டமிட்டு மேற்கொண்டாலே போதுங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவில என்று கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்குழப்பங்களும் நீங்கும். உங்களுடைய கருத்துக்களை உங்கள் துணையிடத்துல தெளிவாக எடுத்து கூறுவதும் நல்லது. அவர்களுடைய ஒப்புதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் இரண்டும் அடுத்தடுத்து வந்தாலுமே நீங்க சமாளிக்கவும் செய்வீங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நன்றாக உழைக்கவும் செய்வீங்க. சிலருக்கு இதனால கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். உடல் அசதியும் ஏற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். அவர்களிடத்துல ஒற்றுமையும் உண்டாகும். சில நல்ல விஷயங்களை இப்பொழுது மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலுக்கு உதவிகளும் இருக்கும். வியாபாரம் சிறப்பாகவும் நடைபெறும். கையில பணமும் இருக்கும். குடும்ப விஷயங்கள்ல நிதானமாக பேசி முடிவுகள் எடுப்பதும் நல்லது. எந்தவித பாதிப்பும் இருக்காது. வெளியூர் பயணங்களின் மூலமாக லாபமும் இருக்கும். தொழில வருமானமும் இருக்கும். இன்று மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் துறைகள்ல இருந்து வந்த நிறை குறைகளை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. எதிர்கால திட்டமிடுதல்கள்ல முடிவுகள் எடுக்கவும் காணலாம். குழந்தைகளுடைய வழியில சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் ஏற்படலாங்க. கவனமாக இருப்பதும் நல்லது. முடிந்த அளவிற்கு தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை கவனமாகவும் பார்த்தும் கொள்ளுங்க. குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. மனதுல உள்ளதை வெளிப்படையாக கூறுகின்றோம் என்று எந்த விதமான பிரச்சனைகளிலும் பேசிவிடவும் வேண்டாம். உறவினர்கள்ல உண்மையானவர்களை கண்டறியவும் செய்வீங்க. வருங்கால திட்டத்துல ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனாவசியமான செலவுகளை குறைத்தும் கொள்ளுங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல திருப்தியும் உண்டாகும்.
உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். இப்பொழுது தொடங்கிய வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்க பலமாகவும் இருப்பாங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. பங்குதாரர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தங்களுடைய வேலை அல்லது வியாபாரம் தொடர்பான பணிகளை செய்வதில் சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்கத்தங்க செய்யும். சரியான திட்டமிடுதல்களுடன் இருந்தாலே போதுங்க, வெற்றியையும் பெற்றுவிடலாம். வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானமும் இருக்கும். பணத்தை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. விரைய செலவுகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். வீட்டுல நேர்மறையான சூழ்நிலைகளும் இருக்கும். சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். பணியிடத்துல வேலைகளை முடிப்பதுல மேலதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்புகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபார பணிகள்ல அனுகூலமும் உண்டாகும். பிரபலமானவர்களுடைய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தேவையற்ற அனாவசியமான விஷயங்களுக்காக செலவுகள் செய்யவும் வேண்டாம். உத்தியோகத்துல மாற்றங்களும் ஏற்படலாம். தடைகள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் மேம்படும். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். வார்த்தைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். உறுதி மற்றும் நம்பிக்கை உணர்வுடனும் இருப்பீங்க. உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்கும். பணிகளை திறமையாக துல்லியமாகவும் முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்த கருத்துக்களை நட்பாகவும் பகிர்ந்தும் கொள்வீங்க. உறவுல அன்பும் உறவு படைப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை எளிதில் பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சுறுசுறுப்புடனும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்களுக்கு இப்பொழுது நீங்க இடம் கொடுக்கவும் வேண்டாம். இன்று சில நல்ல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு சாதகமாகவும் பயன்படுத்தியும் கொள்ளலாம். வியாபாரத்துல இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். வியாபாரத்திற்கு தேவையான சில முக்கியமான முதலீடுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். விலகி சென்ற வாடிக்கையாளர்கள் மீண்டும் தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை நீங்க நன்கு பயன்படுத்தியும் கொள்ளலாம். மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். பாடங்களை படிப்பதில் சின்ன சின்ன சிரமங்களும் இருக்கத்தங்க செய்யும். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பேசி தீர்த்தும் கொள்வீங்க. என்று வியாபாரத்துல லாபமும் இருக்கும். வருமானமும் இருக்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய தேவைகளை நீங்க நிறைவேற்றவும் செய்வீங்க. பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி மாற்றங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டுல இருந்து உதவிகளும் வந்து சேரும். உறவினர்களிடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். தொலைபேசியில வருகின்ற ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாம். இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. எதிரிகளுடைய வகையில எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாகவும் இருங்க. மற்றவர்களிடத்துல வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். கவனமாக இருப்பதும் நல்லது. பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. இன்று தங்களுடைய வேலைகள்ல படைப்பு திறனும் அதிகரிக்கும். வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். புதிய வருமான ஆதாயமும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வணிகம் தொடர்பாக இப்பொழுது எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். பணியிடத்துல சக ஊழியர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. ஒருவருக்கு ஒருவர் உதவிகளும் செய்வீங்க. எதிரிகளை எல்லாமே தோற்கடிக்கவும் செய்வீங்க. நினைத்த சில பணிகள்ல தாமதங்களும் ஏற்படலாம். உறவினர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. இழுபறியாக இருந்து வந்த சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல ஒத்துழைப்புகளும் இருக்கும். மனைவி விஷயத்துல பொறுமையாக இருப்பதும் நல்லது. உத்தியோகத்துல சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது.
சிந்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்படலாம். அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். எதிர்கால திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. இது உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திட்டமிட்டு வேலைகள் செய்வதும் நல்லது. உங்கள் மேலதிகாரிகள் கிட்ட நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. சில விருப்பமில்லாத சூழ்நிலைகள்ல வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உங்களுடைய திறமைகளை நீங்க கைவிட்டு விடவும் வேண்டாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் பேசுங்க. தேவையற்ற விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். அதிகமாக பேசுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்கும். பண விஷயங்களை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. சில நல்ல முடிவுகளையும் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். வியாபாரமும் நன்றாகவும் இருக்கும். மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சிறப்பாகவும் செயல்படுவீங்க. புதிய தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல இறங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவுல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். சில திடீர் செலவுகளும் ஏற்பட்டு உங்களை சிரமப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டை கவனமாக பூட்டிவிட்டோமா என்பதை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நிதானமாக இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று பேச்சுக்கல்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். மற்றவர்களுக்காக நிதி உதவிகள் செய்யும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. உரிய சாட்சிகளை வைத்துக் கொண்டு தருவதும் நல்லது. உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. துணிச்சலுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத தனவரவுடன் சில செலவுகளும் இருக்கும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில குடும்பத்தினருடன் உற்சாகமாக பேசியும் மகிழ்வீங்க. எதிரிகள் பணிந்தும் செல்வாங்க. எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த மறைமுக தொல்லைகளும் நீங்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. குடும்பத்துல எதிர்கால திட்டமிடுதல்கள் குறித்து விவாதிக்கவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல இணக்கமான சூழலும் உண்டாகும். கடந்த கால செயல்பாடுகள் இப்பொழுது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். கடின உழைப்பிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மாமன் வழி தரப்புல இருந்து சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். காதல் வாழ்க்கையில விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வேலைகளை முடிப்பதில் எதிர்களுடைய தொந்தரவுகளும் இருக்கத்தங்க செய்யும். எதிலும் என்று விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. பாகப்பிரிவினை சார்ந்த எண்ணங்களும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல சில திருப்பங்களும் ஏற்படலாம். நெருக்கமானவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. பெரியவர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லது. உங்களுக்கு பிடித்தமான அம்மனை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம்.
சில சௌகரியங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. நன்மைகளும் உண்டாகும். தடைகள் காணப்பட்டாலுமே திட்டமிட்டு செயல்பட்டாலே போதுங்க, சமாளிக்கவும் செய்வீங்க. கவனக்குறைவின் காரணமாக பணியிடத்துல ஏதாவது தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்து கொண்டாலே போதும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த வாக்குவாதங்களும் நீங்கும். உங்கள் துணையிடத்துல அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. அவர்களிடத்துல விட்டு கொடுத்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்கும். பணத்தை கவனமாகவும் சாதுரியமாகவும் செலவுகள் செய்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. தேவையற்ற வேடிக்கை மற்றும் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாங்க. இது தேவையற்ற சிக்கல்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதை நல்லது. முக்கியமான வேலைகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளை கையில எடுத்தும் செல்வீங்க. தொழில்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வருமானத்துல வங்கி இருப்பும் அதிகரிக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரனாக கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால வியாபாரத்தை அதிகரிக்கவும் செய்வீங்க. போட்டிகளும் பொறாமைகளும் நீங்கும். நோய் நொடியினால இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். பயிர் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் சோர்வு இருந்தாலும் மன சோர்வு அடையவும் மாட்டீங்க. அரசாங்க அதிகாரிகள் இடத்துல நட்பாக பழகவும் செய்வீங்க. அவர்களினால உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டுல இருக்கின்ற குழப்பங்களும் நீங்கும். மன அமைதியும் உண்டாகும். தொழில கவனமாக இருப்பதும் நல்லது. பெரிய தொகைகளை வங்கியில செலுத்தும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது என்று மற்றவர்கள் கூறும் ஆசை வார்த்தைகளை நம்பி இருக்கவும் வேண்டாங்க. உங்களுடைய வேலைகளை நீங்களே மேற்பார்வையுடன் செய்து முடிப்பதும் நல்லதுதாங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். அழகுக்கும் இளமைக்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல தீர்வையும் காண்பீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. தடைப்பட்ட வேலைகளை முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். என்று உற்சாகத்துடனும் எதையும் முன்னின்று செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யூன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகளும் எடுக்கலாம். பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு பங்குதாரர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சமூக வட்டாரமும் விரிவடையும். வேலை தொடர்பாக முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பெற்றோர்களுக்கு சேவை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுடைய அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப தொழில் தொடர்பான விஷயத்துல வெற்றியையும் பெற்றுவிடலாம். அலுவலகத்துல பணி சூழல்கள் சாதகமாகவும் இருக்கும். சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும் என்று தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். பேச்சு வன்மையினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். வேலையாட்கள் இடத்துல பொறுமையாக இருப்பதும் நல்லது. புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள் கைகூடியும் வரும். சில தனவரவினால கையிருப்பும் அதிகரிக்கலாம். முயற்சிகள் சாதகமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் காவி நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் குறையும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்பும் அதிகரிக்கும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில மாற்றங்களும் பயணங்களும் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடவும் செய்வீங்க. மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சில சாதகமான வாய்ப்புகளும் வந்து சேருங்க. சிறு தாமதங்கள் ஏற்பட்டாலுமே நீங்க வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல சில சவால்களும் இருக்கத்தாங்க செய்யும். உங்களுடைய வேலைகளை திட்டமிட்ட திறமையாக மேற்கொண்டாலே போதும். திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. பேச்சுவார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. மன அமைதியும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை நல்ல முறையில தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. சற்று அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. சில நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். வியாபாரம் நன்றாகவும் நடைபெறும். செல்வாக்கும் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானமாக ஆலோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. குடும்ப விஷயங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். சின்ன சின்ன குறைகளும் இருக்கத்தாங்க செய்யும். சில சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையிடங்கள்ல பெருமையுடனும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானமும் அதிகரிக்கும். உறவினர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்படலாம். வெளிநாட்டுல இருந்து வரவேண்டிய உதவிகளும் வந்து சேரும். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. சிலருக்கு வேலையின் விஷயமாக வெளியூர் வாய்ப்புகளும் வந்து சேரும். குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். மற்றவர்களுக்கு நிதி உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். இதுல உண்மையானவர்களை கண்டறியவும் செய்வீங்க. எதையோ இழந்தது போன்ற உணர்வும் அவ்வப்பொழுது ஏற்படலாம். இது கவலைகளையும் ஏற்படலாம். என்று சிலருக்கு நல்லது சொல்ல போய் அது தவறாக முடியாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. உயர் அதிகாரிகளை விமர்சிக்கவும் வேண்டாம். கவனமாகவும் இருங்க. பொல்லாங்கு பேசவும் வேண்டாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்க்கின்ற வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். வயிறு தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணையினால இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் இப்பொழுது நல்லபடியாக தங்க இருக்கும் என்று சின்ன சின்ன பதட்டங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. நண்பர்களிடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். திருமணம் தொடர்பாக புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். நல்ல வரனாகவும் தேடி வரும். மாணவர்களுக்கு தங்களுடைய திறமைகளை சோதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையுடன் வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். வீட்டுல சூழ்நிலைகள் சற்று பதட்டத்தை தருவதாகவும் இருக்கும். தொழில் அல்லது வேலை தொடர்பாக நிதி ஆதாயங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வருமானத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேக ஆரோக்கியமும் அதிகரிக்கும். மனதை அலைப்பாய விடவும் வேண்டாம். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. தம்பதிகளுக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். என்று நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள்ல பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. என்று மேன்மையை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். வேலை வியாபாரத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் நீங்கும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு தெளிவான நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வளர்ச்சிக்கு உகந்த நாள் என்றும் கூறலாங்க. தக்க முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல நீங்க எதிர்பார்த்ததை விட நல்ல வளர்ச்சியையும் பெறலாம். உங்கள் மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். பாராட்டுகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்கள் துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று குடும்பத்தினருடன் திருப்தியாக பேசவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சிகரமாகவும் உணர்வீங்க. சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவில் ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே நிதானத்துடனும் கவனமாகவும் இருப்பதும் நல்லது. நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். புதிய பதவி உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். வங்கி கடன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை பெற்று வியாபாரத்தை முன்னேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. சில நேரங்கள்ல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. அவசரப்பட்டு யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். உறவினர்களுடைய விஷயத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. சில அனாவசியமான செலவுகளை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று திடீர் பயணங்களும் இருக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்களினால பகைமை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பாகிகளை தரமாக பேசி வசூல் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல திருப்தியாகவும் உணர்வீங்க. கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும்.
புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். உங்கள் தாயின் தேவைகளை நல்லபடியாக நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு சிறிய அளவுல ஆரோக்கிய குறைபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களிடத்துல பேசும் பொழுது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால கவனமாகவும் இருங்க. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். என்று தன வருவாயும் தேவைக்கு ஏற்றவாறும் இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த சின்ன சின்ன விவாதங்களும் நீங்கும். வியாபாரத்துல நினைத்ததை விட நல்லபடியாக சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களினால அலைச்சல்களும் இருக்கும். உத்தியோகத்துல ஆதரவான சூழ்நிலைகளும் இருக்கும். வெளியூர் சார்ந்த பயண வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவுல ஒரு விதமான தடுமாற்றங்களும் ஏற்படலாம். சிரமங்கள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். இன்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். இன்று மற்றவர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:30 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். திறமையான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களிடத்துல ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்படுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை விரைவாக முடிக்கவும் செய்வீங்க. வேலைகளை எளிமையாக கையாள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நம்பிக்கையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. திருமண உறவுல தம்பதிகளுக்கு இடையே பரஸ்பர புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. இருவருக்கும் இடையில இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆற்றலுடனும் இருப்பீங்க. நிதிநிலையை கவனமாக கையாண்டாலே போதும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு நம்பிக்கையான மனநிலையுடன் இருக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. என்று வெற்றிகரமான வாய்ப்புகளும் இருக்கும். எந்த ஒரு செயலிலுமே ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்தாலே போதும். குடும்ப விஷயங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். மனைவி மற்றும் குழந்தைகளுடைய போக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குழப்பங்களும் நீங்கும். என்று வியாபாரத்துல வெற்றியும் லாபமும் இருக்கும். பணவரவும் இருக்குங்க. தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு நிதானமாக வேலைகள் செய்வதும் நல்லது. உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். நண்பர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. எதிலும் அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். ஆன்லைன் சூதாட்டங்கள்ல கவனமாகவும் இருங்க. பங்கு பரிவர்த்தனைகள்ல லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சரியான நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல நல்ல ஒரு தீர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசால் ஆதாயமும் உண்டாகும். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அதிகார பதவியில இருப்பவர்களும் அறிமுகமும் ஆவாங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். உத்தியோகத்துல என்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத செலவுகளினால சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. பங்குதாரர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். எதிர்பார்த்த சில வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். பெற்றோர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வெளிவட்டாரத்துல மதிக்கவும் படுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கமிஷன் பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:30 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. பூரட்டாதி நட்சத்திரர்களுக்கு நம்பிக்கையும் மேம்படும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எளிமையாக வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். கவனமாகவும் உறுதியுடனும் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. அதற்கான நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியை பொறுத்தளவிற்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். கூடுதல் பணிகளும் இருக்கும். ஆனாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. முறையான திட்டமிடுதல்களுடன் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல என்ற தாய் தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வீட்டுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். சூழ்நிலைகளை பக்குவமாக கையாளவும் செய்வீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பணத்தை கவனமாக செலவுகள் செய்தாலே போதுங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. பணத்தை நிதானமாக செலவுகள் செய்வதும் நல்லது. வெற்றிகரமான வாய்ப்புகளும் இருக்கும். எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. உங்களுக்கான நல்ல முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யோசித்து நிதானமாக செய்தாலே போதும். குடும்ப விஷயங்கள்ல நல்ல முடிவுகளும் எடுப்பீங்க. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து முடிவுகள் எடுத்தாலே போதுங்க. தொழில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். எந்த ஒரு வேலையிலுமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். ஆரோக்கிய பாதிப்புகளும் நீங்கும். அனாவசியமான செலவுகளினால சின்ன சின்ன சிரமங்களும் ஏற்படலாம். அந்நிய பெண்களிடத்துல எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லது. குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்து வேலைகள் செய்வதும் நல்லது. நேரம் தவறாமல் சாப்பிடுவதும் நல்லதுதாங்க. அடுத்தடுத்து வேலைகள் இருப்பது உங்களுக்கு சிரமத்தையும் ஏற்படுத்தலாம். தவறு செய்தவர்களை தட்டி கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு சாதகமாகவும் இருப்பாங்க. உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இப்பொழுது சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல புதிய முடிவுகளும் எடுப்பீங்க. உத்தியோகத்துல பெரிய பொறுப்புகளும் தேடி வரலாம். சிந்தனை திறன் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுமையும் நீங்கும். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. இளைய சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். மனதில் இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். நெருக்கமானவர்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகளும் நடைபெறும். வேலையாட்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். உத்தியோகத்துல சில நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. முயற்சிகள்ல மாறுபட்ட அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகளும் நீங்கும். பணவரவும் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பொது பணிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.